அது மகாவறட்சி என்று அழைக்கப்படும் ஒரு பாலைவனம். எங்கு பார்த்தாலும் காய்ந்து வெடித்து கிடக்கும் பூமி. சூரியனின் கதிர்கள் நேரடியாக தாக்கி எஞ்சியிருக்கும் ஈரத்தையும் உறிஞ்சியது. தொலைவில் காய்ந்து போன ஒரு மரத்தின் எலும்புக்கூடு போன்ற தோற்றம் உயிரின் துளியும் இல்லை என்பதை காட்டியது. இந்த கொடூரமான சூழலில்தான் ஒரு சிறிய வெண்புறா வாழ்ந்தது. அதன் பெயர் அமுத பறவை. வறண்ட மண்ணின் வளைவுகளுக்குள் அமர்ந்திருக்கும் போது அமுத பறவைக்கு ஒரு தீராத ஆசை பிறந்தது. இந்த சூனிய வெளியில் நான் ஒரு சோலையை உருவாக்க வேண்டும். அதன் முதல் முயற்சி காய்ந்த ஒரு தெங்கையை குழி பறித்து அதில் ஒரு மரத்தின் விதையை சீடு விதைத்தது. ஆனால் உயிரின் ஆதாரம் தண்ணீர் எங்கே? பகுதி 2. அதிசய ரயில். ஒரு நாள் பாலைவனத்தின் விளிம்பை கடந்து செல்லும் பழைய சரக்குறையில் குட்ஸ் ட்ரெயின் ஒன்று அமுத பறவையின் கண்களில் பட்டது. இரயில் பெட்டிகளின் அடியிலிருந்து சில சமயங்களில் ஒழுகும் நீர் துளிகளை அமுத பறவை கவனித்தது. அது ரயில் இயந்திரத்தை குளிர்விக்க பயன்படுத்தப்பட்ட நீராக இருக்கலாம், அல்லது எங்காவது ஏற்பட்ட ஒரு சின்ன கசிவாகவே இருக்கலாம். அந்த நீரின் அளவு மிகச் சின்னது. 1 சொட்டு 2 சொட்டு அவ்வளவுதான். ஆனால் நம்பிக்கைக்கு அதுவே போதுமானதாக இருந்தது. அமுத பறவை ஒரு முடிவெடுத்தது. இது சாதாரண பறவைக்கு சாத்தியமில்லாத ஒரு இலட்சியம். பகுதி 3. தினசரி சவால் மற்றும் இடைவிடாத உழைப்பு. அன்றிருந்து அமுத பறவையின் வாழ்க்கை ஒரு புதிய லட்சியத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது. தினமும் அதிகாலையில் ரயில் வரும் நேரத்திற்கு சரியாக அது தண்டவாளத்தை அடைந்துவிடும். பயணம். ரயில் வேகமாக செல்லும்போது அமுத பறவை மிகுந்த கவனத்துடனும் சாமர்த்தியத்துடனும் ரயில் பெட்டிகளை பின்தொடரும். சேகரிப்பு. பெட்டிக்கு அடியில் கசிந்து ஒழுகும் ஒவ்வொரு துளியையும் தன் அலக்கால் பீக்கால் பொறுமையுடன் சேகரிக்கும். ஒரு நேரத்தில் ஓரிரு துளிகளை மட்டுமே சேமிக்க முடியும். சுமந்து செல்லுதல். சேகரித்த தண்ணீரை அதன் இலக்கை நோக்கி சுட்டெரிக்கும் வெயிலில் பறந்து சுமந்து செல்லும். அது வெறும் தண்ணீர் மட்டுமல்ல, அது அதன் உழைப்பு, அதன் நம்பிக்கை. ஒரு துளியை மண்ணில் ஊற்றும் போது அது ஒரு நாள் செழித்து வளரும் என்ற நம்பிக்கையை ஊற்றியது. மற்ற பறவைகள் அதை பார்த்து சிரித்தன. அமுத பறவையே, ஒரு துளி தண்ணீரால் ஒரு பாலைவனத்தை மாற்ற முடியுமா? இது வீண் முயற்சி, இந்த வேலையை விட்டுவிடு என்றன. ஆனால் அமுத பறவையின் காதுகளுக்கு எந்த கேலியும் காட்கவில்லை. அதன் கண்களுக்கு அதன் இலட்சியம் மட்டுமே தெரிந்தது. அது ஒருபோதும் சோர்வடையவில்லை. அதன் குறிக்கோளை ஒருபோதும் மறக்கவில்லை. பகுதி 4. சோலையின் பிறப்பு. வாரங்கள் மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் அந்த வறண்ட மண்ணில் தேங்காய் தோற்றில் இருந்த விதை வெடித்து மண்ணை பிளந்து வெளியே வந்தது. மெல்லிய பச்சை பசேல் என்ற 2 இலைகள். அந்த 2 இலைகளின் வருகை அமுத பறவையின் வாழ்க்கையில் மிக பெரிய திருப்புமுனையாக இருந்தது. அது இனி வெறும் துளிகளாய் ஊற்றவில்லை, அது வாழ்வின் ஒளியை ஊற்றியது. ஒவ்வொரு ரயில் பயணத்தின் முடிவிலும் அந்த நாற்று வளர்ந்தது. அதன் வேர்கள் ஆழமாக பரவின. காய்ந்த மரத்தின் நிழலிலும் மணற்குன்றுகளின் மத்தியிலும் ஒரு சிறிய பசுமையான சோலை உருவானது. தென்னை மரம் வளர்ந்து காய்கள் காய்க்க தொடங்கியது. அமுத பறவையின் சிறிய ஆனால் நிலையான முயற்சி வெறும் ஒரு செடியை மட்டும் வளர்க்கவில்லை. அது அந்த சூழலில் நம்பிக்கைக்கான ஒரு அடையாளத்தை விதைத்தது. மிக பெரிய சவாலாக இருந்த வறட்சியை ஒரு சிறிய பறவையின் தன்னலமற்ற முயற்சி வெற்றி கொண்டது. இந்த கதையின் ஊக்கம். நிலையான முயற்சி. உங்களுக்கு இருக்கும் வசதிகள் சிறியதாக இருக்கலாம், உங்கள் இலக்கு பெரியதாக இருக்கலாம். ஆனால் தினசரி இடைவிடாத சிறிய முயற்சிகள் ஒரு மலை போன்ற சவாலை கூட உடைத்துவிடும். விடாமுயற்சி. கேலிகள், தோல்விகள், கடினமான சூழல் எது வந்தாலும் உங்கள் இலக்கை நோக்கி பறக்க வேண்டும். வெற்றி உங்களின் விடாமுயற்சியில்தான் உள்ளது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.